நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நினிவே என்றைய ஈராக் என்கிற ஊருக்கு சிலைகளை வணங்கும் 100,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இறைக்கொள்கையை பரப்ப அனுப்பப்பட்டார். அங்கு அவரது ஏகத்துவ கொள்கையை மக்கள் நிராகரித்தனர். விரக்தியடைந்த அவர் அல்லாவின் அனுமதியின்றி அவர்களை விட்டுச் சென்றார். அவர் கப்பலில் பயணம் செய்தபோது கடுமையான புயல் தாக்கியது. ஒருவரை கடலில் எறிய குழுவினர் முடிவு செய்தனர். யூனுஸ் நபி இதனால் புயலின் போது கடலில் வீசப்பட்ட பின்னர் ஒரு பெரிய மீன் அவரை விழுவியது. அவர் மீனின் வயிற்றில் இருளில் தான் செய்த தவறை உணர்ந்து, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினத் தாலிமீன். யா அல்லா, உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை, நீ உயர்ந்தவன், நிச்சயமாக நான் அக்கிரமக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று உரக்க கூறினார். அல்லாஹ் மீனிடம் அவரை ஒரு கரையில் வீசும்படி கட்டளையிட்டான். அங்கு அவர் குணமடைந்து திரும்பி வந்தபோது தனது மக்கள் மனந்திருந்தி அவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றிய ஒரு தனித்துவமான சமூகமாக மாறியதைக் கண்டார். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவின் அருளை பெறுவதற்காக திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்தபோது தங்கள் தவறுகளை உணர்ந்து துவா மூலமாக இறைவனை அழைத்தார். இதன் மூலம் இறைவனிடம் உண்மையான இரக்கத்துடன் மன்னிப்பு கேட்பது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் தவறு செய்தால் அதை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பை நாட வேண்டும். கஷ்டங்களை எதிர்கொண்டும் இறைவனுடைய கருணையில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும்.